கடலில் இருந்து தோன்றிய ஆலாகல விஷத்தை பரமசிவன் உட்கொண்ட பின்னாலே இந்த எல்லா உலகங்களுக்கும் ஏற்பட்ட ஒரு பேராபத்து நீங்கிவிட்டது. நீலகண்டராகிய சிவனாரின் அருளினாலே, அவருடைய கருணையினாலே எல்லா உலகங்களும் தப்பித்தன. அதற்கு பிறகு தேவர்களும் அசுரர்களும் மீண்டும் கடலை கடைந்தார்கள். அந்த முயற்சியின் பலனாக காமதேனு தோன்றியது. அந்த காமதேனுவை மகரிஷிகள் எடுத்துக்கொண்டார்கள். யாகங்கள் செய்யும் பொழுது ஹவிசுக்காக பயன்படும் என்கின்ற நோக்கத்திலே அந்த காமதேனுவை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அதன் பிறகு மிகுந்த வெண்மை நிறம் கொண்ட உச்சை ஸ்ரவஸ் என்கின்ற குதிரை தோன்றியது. அதன் பிறகு ஐராவதம் என்கின்ற வெள்ளை நிறம் கொண்ட யானை. அது வித்தியாசமான வெள்ளை நிறம் கொண்டது மட்டுமல்ல, அதற்கு 4 தந்தங்கள் இருந்தன. அதன் பிறகு பாரிஜாத விருட்சம், பாரிஜாத மரம் கடலில் இருந்து தோன்றியது. அந்த மரம் தேவலோகத்துக்கே ஒரு சிறந்த அலங்காரமாக ஆனது. சொர்க்கலோகத்திலே அந்த பாரிஜாத விருட்சம் எல்லோருடைய மனோரதங்களையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்கின்றது. கடலில் இருந்து அப்சர ஸ்திரீகள், அப்சர பெண்கள் தோன்றினார்கள். அதன் பிறகு மகாலட்சுமி தோன்றினார். இப்படி கடலிலே தோன்றிய மகாலட்சுமியை மிக அழகாக வர்ணிக்கின்றது பாகவத புராணம். ஸ்ரீதேவி ஆகிய மகாலட்சுமி மிகுந்த பகவத் பக்தி உள்ளவர். அவருடைய காந்தியினாலே, பிரகாசத்தினாலே எல்லா திக்குகளும் பிரகாசித்தன. பேரழகு கொண்டவராக இருந்தார். அவரை வரவேற்று உபசரிக்கும் விதமாக தேவேந்திரன் அவருக்கு ஒரு அருமையான ஆசனத்தை அளித்தார். திவ்ய நதிகள், புண்ணிய நதிகள் தங்க குடங்களிலே தங்களுடைய புண்ணிய நீரை கொண்டு வந்தன. மகரிஷிகள் மகாலட்சுமிக்கு அபிஷேகம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்தார்கள். கந்தர்வர்கள் கானம் இசைத்தார்கள். திக்கஜங்கள், திசை யானைகள் பூர்ண கலசங்களை கொண்டு மகாலட்சுமிக்கு அபிஷேகம் செய்தன. பிராமணர்கள் மந்திரங்களை கூறினார்கள். சமுத்திரமானது மகாலட்சுமிக்கு அருமையான பட்டு ஆடையை கொடுத்தது. வருண தேவர் வைஜெயந்தி என்கின்ற மாலையை கொடுத்தார். விஸ்வகர்மா பலவிதமான திவ்ய ஆபரணங்களை ஸ்ரீதேவிக்கு அளித்தார். பிரம்மதேவர் தாமரை மலரை அளித்தார். சரஸ்வதி தேவி மாலையை அளித்தார். நாகங்கள் அவருக்கு காதணிகளாகிய குண்டலங்களை கொடுத்தன. இவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்ட லக்ஷ்மி தேவி பேரழகுடன் ஜொலித்து கொண்டிருந்தார். தன்னுடைய கையிலே ஒரு பூ மாலையை வைத்துக்கொண்டு அதை யாருக்கு அணிவிக்கலாம், அதாவது யாரை தன்னுடைய கணவராக ஏற்றுக்கொள்ளலாம் என்று யோசித்தார். தன்னுடைய மனத்திலேயே பலவிதமான தர்க்கங்களை, விவாதங்களை செய்து கொண்ட பிறகு ஸ்ரீ மகாவிஷ்ணுவையே தனது பர்த்தாவாக, கணவனாக ஏற்றுக்கொண்டார். அவரையே அடைய விரும்பினார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு எதிலுமே பற்று இல்லாதவர். ஆனாலும் நானாக என் விருப்பத்தின் பேரிலே அவரை சென்று அடைகின்றேன் என்று நிச்சயித்தார். அதன்படி தன்னுடைய கையிலே இருந்த மாலையை ஸ்ரீ மகாவிஷ்ணுவினுடைய கழுத்திலே அணிவித்தார். அவருடைய வக்ஷஸ்தலத்தையே, திருமார்பையே தன்னுடைய இருப்பிடமாக கொள்ள வேண்டும் என்று விரும்பி ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சம்மதத்தை எதிர்பார்த்து நின்றார். லக்ஷ்மி தேவி விரும்பியபடியே ஸ்ரீமன் நாராயணன் அவருக்கு தன்னுடைய நெஞ்சத்திலேயே, வட்சஸ்தலத்திலேயே இடம் அளித்தார். ஆக உந்தி தாமரை கொண்ட மகாவிஷ்ணுவின் நெஞ்சத் தாமரையிலே அமர்ந்தார் மகாலட்சுமி. மங்கள வாத்தியங்கள் முழங்கின. தேவமாதர் எல்லோரும் கானம் செய்தார்கள், நடனம் ஆடினார்கள். ஆனாலும் இன்னும் அமிர்தம் கிடைக்கவில்லையே. அதனால் திருப்பார்கடலை கடைகின்ற முயற்சி தொடர்ந்தது. சமுத்திரத்திலே இருந்து ஒரு மகா புருஷர் தோன்றினார். பலவிதமான ஆபரணங்களையும் மாலையையும் அணிந்திருந்தார். அவர் தன்னுடைய கையிலே அமிர்தம் கொண்டிருந்த கலசத்தை வைத்திருந்தார். அவர்தான் சமுத்திரத்திலே இருந்து அமிர்தத்தை வெளிக்கொண்டு வந்து தன்னுடைய கைகளிலே ஒரு பாத்திரத்திலே, கலசத்திலே வைத்திருந்தார். அவர்தான் தன்வந்திரி. சாக்ஷாத் பகவானுடைய அம்சமாகவே கருதப்படுகின்றார். யாகங்களிலே அவருக்கு ஹவிர்பாகமும் உண்டு. அவர் ஆயுர்வேதத்தை முழுவதுமாக அறிந்தவர். ஆனாலும் அமிர்த கலசத்துடன் அவர் வெளிவந்தவுடன் அசுரர்கள் அவரிடம் ஓடோடி சென்று அந்த அமிர்த கலசத்தை அவரிடமிருந்து பிடுங்கிக் கொண்டார்கள். அதனால் தேவர்கள் நமக்கு கிடைக்காதோ என்று கவலைப்பட்டார்கள். மகாவிஷ்ணுவையே சரணம் என்று அடைந்தார்கள். அதனால் பகவான் அவர்களிடம் கூறினார், வருந்த வேண்டாம், என்னுடைய மாயையினாலே நீங்கள் விரும்புவதை நான் செய்து முடிக்கின்றேன் என்று உத்தரவாதம் அளித்தார். அப்படி அவர்களை ஆறுதல் படுத்திவிட்டு உடனே மறைந்தும் போய்விட்டார். அதன் பிறகு தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்துக்காக சண்டையிட ஆரம்பித்தார்கள். தேவர்கள் அசுரர்களிடம் கூறினார்கள்,
நம் எல்லோருடைய முயற்சியினாலேயும் இந்த அமிர்தம் இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கின்றது. எனவே இதிலே நாம் அனைவருமே சமபாகம் உள்ளவர்கள். நீங்களே பிடுங்கிக் கொண்டு செல்வது சரியல்ல. இவ்வாறு எடுத்துச் சொல்லி பார்த்தார்கள். இந்த நல்வார்த்தைகளுக்கெல்லாம் அசுரர்கள் மயங்கிவிட மாட்டார்கள். அவர்கள் அதர்மத்தை செய்தே தீருவார்கள் என்கின்ற விஷயத்தை நன்கு அறிந்த ஸ்ரீமன் நாராயணன் ஓர் அழகிய பெண்ணின் உருவத்தை எடுத்துக்கொண்டார். பேரழகு கொண்ட உருவம் அது. எல்லோரையும் மோகிக்க செய்யக்கூடியது. தன்னுடைய தலையிலே கூந்தலிலே ஒரு மல்லிகை மாலையை சூடியிருந்தாள். கழுத்திலே அழகிய மாலையையும் கொண்டிருந்தாள். கைகளிலே மின்னுகின்ற வளையல்கள், பரிசுத்தமான உயர்ந்த ஆடை ஆபரணங்கள், இவையெல்லாம் அந்த பெண்ணுடைய அழகை, ஸ்ரீ மகாவிஷ்ணுவே ஆகிய அந்த பெண்ணின் அழகை மேலும் மெருகேற்றி கூட்டின. அப்படிப்பட்ட ஓர் அழகிய உருவத்தின் மூலம் அசுரர்களின் மனத்திலே மன்மதனை விருத்தி செய்தார் பகவான் என்று கூறுகின்றது பாகவத புராணம். அதாவது அசுரர்கள் அந்த பெண்ணாகிய மோகினியை கண்டு மிகவும் மோகித்து போனார்கள். எவ்வளவு மோகித்து போய் கிடந்தார்கள் என்றால் அவருக்காக, அந்த மோகினிக்காக எதையும் செய்வதற்கு, எதையும் விட்டு கொடுப்பதற்கு அவர்கள் தயாராகி விட்டார்கள். அவ்வளவு மோகம். அப்படிப்பட்ட ஒரு ஆழ்ந்த மோகத்தை அவர்களுடைய மனத்திலே தூண்டியிருந்தார் பகவான். அதையே, அந்த மோகத்தையே ஆதாரமாக வைத்து அவர்களை வஞ்சிக்கவும் செய்தார். அவர்களை வஞ்சித்தார். பெண்ணாகி இன்னமுதம் வஞ்சித்தானை என்று பாடுகின்றார் திருமங்கை ஆழ்வார். பெண்ணாகி ஒரு பெண்ணின் வடிவத்தை எடுத்துக்கொண்டு இனி அமுதத்தை வஞ்சித்தானே, அசுரர்களுக்கு கிடைக்காமல் வஞ்சித்தவரை என்பது இதன் பொருள். அப்படிப்பட்ட பகவானை கண்ணார கண்டு கொண்டேன் என்று பாடுகின்றார். திருமல்லை தலத்தில் எழுந்து அருளியிருக்கின்ற பகவானை பற்றி அவர் இவ்வாறு பாடியிருக்கின்றார். அப்படி பகவானால் வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு அசுரர்கள் மோக அவஸ்தையிலேயே அந்த பெண்ணை பார்த்து கேட்டார்கள். பெண்ணே, தாமரை மலர் போன்ற கண்களை கொண்டு இருப்பவளே, நீ யார்? எங்கிருந்து வருகின்றாய்? எங்களுடைய மனங்களை எல்லாம் நீ அபகரிக்கின்றாய். நாங்களும் தேவர்களும் அமிர்தத்துக்காக சண்டையிட்டு கொண்டிருக்கின்றோம். நீயே எங்களுக்கு சமாதானம் செய். தகுந்த முறையிலே இந்த அமிர்தத்தை எங்களுக்கு பிரித்து கொடு என்று மோகினியின் மோக வலையிலே வீழ்ந்தவாறு கூறினார்கள். மோகினி அவர்களை பார்த்து சிரித்தார். நீங்கள் கஷ்யபருடைய புத்திரர்கள். என்னிடத்திலே எப்படி அபிமானம் வைத்தீர்கள்? இதை யாரும் நம்ப மாட்டார்கள். என்னை போன்ற பெண்களை பற்றி உங்களுக்கு தெரியாதா? என்னை போன்ற பெண்களாகிய எங்களுடைய பிரீத்தி, அபிமானம் நிலையில்லாதது. நாங்கள் அடிக்கடி வெவ்வேறு மனிதர்களை தேடுவோம் என்றும் உடைத்து கூறினாள். ஆனால் அசுரர்களோ அவர்களுடைய மோகத்தினாலே மோகினியிடம் மிகுந்த நம்பிக்கை வைத்தார்கள். அதனால் அமிர்தத்தை பங்கிட்டு கொடுப்பதற்காக அந்த அமிர்த கலசத்தை அவளிடமே கொடுத்தார்கள். ஆனால் அதை பெற்றுக்கொண்ட மோகினியோ ஒரு நிபந்தனையும் விதித்தாள். உங்களுக்கு அமிர்தத்தை பிரித்து கொடுக்கின்றேன், ஆனால் நான் அமிர்தத்தை எப்படி பிரித்து கொடுத்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது உங்களுக்கு நியாயம் என்று தோன்றினாலும் சரி, அநியாயம் என்று தோன்றினாலும் சரி, நான் எப்படி பிரித்து கொடுக்கின்றேனோ அதுவே இறுதியானது என்று கராராக சொன்னாள். அதாவது நியாய அநியாயம் எல்லாம் தாண்டுகின்ற அளவுக்கு நீங்கள் என்னிடம் அபிமானம் வைத்திருக்க வேண்டும், நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் இதை செய்வேன் என்று அவள் கூறினாள். அவள் மீது மோகத்திலே இருந்த அசுரர்களும் இதற்கு சம்மதித்தார்கள். அதன் பிறகு அவள் கூறியதன் பேரிலே தேவர்கள், அசுரர்கள் எல்லோரும் ஸ்நானம் செய்து சுத்தர்களானார்கள். நல்ல வஸ்திரத்தை, நல்ல உடையை தரித்து கொண்டார்கள். உபவாசம் இருந்து ஹோமம் செய்தார்கள். அதன் பிறகு அமிர்தத்தை பெற்று உண்பதற்காக தங்களுடைய தர்ப ஆசனங்களிலே அமர்ந்தார்கள். தர்பையினாலான ஆசனங்களிலே அமர்ந்தார்கள். பேரழகு வாய்ந்த அந்த மோகினியும் அமிர்த கலசத்தை கையில் எடுத்துக்கொண்டு அங்கே வந்தாள். ஆனால் மோகினியோ அமிர்தத்தை அசுரர்களுக்குரிய பங்காக அளிக்கவில்லை. அசுரர்களோ ஏற்கனவே நீ எப்படி பிரித்து கொடுக்கின்றாயோ அதுவே எங்களுக்கும் சம்மதம் என்று வாக்கு கொடுத்து விட்டார்கள். எனவே மோகினியானவள் அசுரர்களையும் தேவர்களையும் தனித்தனி வரிசைகளிலே அமர வைத்தாள். ஆனால் பரிமாறும் பொழுது தேவர்களுக்கு மட்டுமே அமிர்தத்தை பரிமாறினாள். அசுரர்களோ இதையெல்லாம் கண்டும் மௌனமாகவே இருந்தார்கள். எந்த விதமாகவும் எதிர்வினை ஆற்றாமல் இருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் மோகினியிடத்திலே அவ்வளவு மோகித்து போய் கிடந்தார்கள். தாங்கள் ஏதாவது ஆட்சேபனை செய்தால் அந்த மோகினி தங்களிடம் கொண்டிருக்கின்ற அபிமானத்தை விட்டு விடுவாளோ, தங்களை வெறுத்து விடுவாளோ என்று அவர்கள் பயந்தார்கள். தேவர்கள் முதலிலே அமிர்தத்தை பெறுவார்கள், பிறகு நாம் பெறுவோம் என்று அவர்கள் அமைதியாகவே இருந்தார்கள். ஆனால் அமிர்தம் முழுவதையுமே தேவர்களுக்கே அளித்து விட்டாள் மோகினி. தன்னுடைய காரியம் இவ்வாறாக முடிந்த பின்னாலே பகவான் அந்த மோகினியின் ரூபத்தை விடுத்து தன்னுடைய சுய ரூபத்தை எடுத்துக்கொண்டார்.
ஆக எவ்வளவோ பலசாலிகளாக இருந்த போதிலும் அசுரர்களுக்கு அமிர்தம் கிடைக்கவில்லை. பகவானிடம் பக்தி கொண்டிருந்த தேவர்களுக்கே கிடைத்தது. தேவர்கள் அசுரர்கள் இருவருமே மந்திரமலையை கொண்டு கடலை கடைவது என்கின்ற நற்கர்மத்தை செய்திருந்த போதிலும் அந்த கர்மத்தின் பலன் தேவர்களுக்கு கிடைத்தது. அசுரர்களுக்கு கிடைக்காமல் செய்தார் பகவான் என்று எடுத்து கூறுகின்றது பாகவத புராணம். பகவானுக்கும் பாகவத புராணத்துக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.